சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். கடந்த பதிவுகள்ல நாம கடவுளை நாம் காண முடியுமா, அப்படி காண்பதற்கான வழி என்ன, இதுவரை யாருமே கடவுள் இருக்கிறாருன்னு தான் சொல்றாங்களே தவிர அந்த கடவுளை யாரும் காட்டியதில்லை. நாம் சிலை சுதை வடிவத்தில் நம்ம பார்க்கிறோமே தவிர நேரடியாக நாம் பார்க்கவில்லை, உணரவில்லை. சோ நாம் எப்படி அந்த கண்ணுக்கு தெரியாத இந்த கடவுளை நாம் காண்பது எப்படி, உணர்வது எப்படி அப்படிங்கிற அந்த வரிசையில தான் நம்ம நான் என்னுடைய தேடல்ல போயிட்டு இருக்கேன். அப்படியே என்னுடைய அனுபவங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். போன பதிவுல நாம பிரபஞ்சத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்தோம். நம்ம பூமியில நம்ம பார்க்கறத பார்த்தோம், காடு, மலை, மனிதன், உயிரினங்கள் எல்லாமே எல்லா உயிருள்ள ஜீவராசிகள், உயிரற்ற ஜீவராசிகள், அதுவும் ஜீவராசி தான். மலையெல்லாம் அதுக்கும் ஒரு உயிர் இருக்குது. திடப்பொருளாகட்டும், அது திரவ பொருளாகட்டும், அது மானிட ஜென்மங்களாக இருக்கட்டும், இறைவனால் படைக்கப்பட்டது. அப்ப அந்த இறைவன் யாருன்னா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் என்ன அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களுடைய கலவை தான் எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்குது. இந்த பஞ்சபூத கலவை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். அதை ரிவர்ஸ்ல நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம், நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சித்தர்களின் அந்த தோன்றலின்படி முதல் பரிணாமமாக நம்ம ஆகாயம், இந்த பிரபஞ்சம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தினால் உருவாக்கப்பட்டது காற்று, காற்றினால் உருவாக்கப்பட்டது நெருப்பு, இந்த நெருப்பின் மூலமாக உருவானது நீர், நீரில் மூலமாக நாம் நிலத்தை நாம பெற்றிருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ அந்த பஞ்சபூதங்கள் தத்துவங்கள்ல எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். ஒரு கல், மலையா இருக்கட்டும், அந்த மலையில பாத்தீங்கன்னா ஒரு கல், அந்த கல்லு பாத்தீங்கன்னா இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோட காம்பினேஷன் தான் நம்ம அந்த மலைன்னு சொல்லுவோம், மரம்னு சொல்றோம், மனிதர்கள் சொல்றோம், விலங்குகள் சொல்றோம். இந்த காற்று, ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள், மழை எல்லாமே அதோட காம்பினேஷன் தான். இப்ப எப்படி ஒரு நீர் அப்படின்னா H2O அப்படின்னு நம்ம சொல்றோம், ஹைட்ரஜன் 2 + ஆக்சிஜன் சொல்றோம் இல்லையா. சோ இது ரெண்டோட கலவை. அந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டா ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும், அது தண்ணியா மாறாது. சோ அந்த மாதிரி ஒரு கூட்டு கலவை தான். இப்ப நம்ம சொல்லுவோம், ஒரு மனுஷனுக்கு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நோய் இல்லாத மனுஷன் யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப இந்த நோயுள்ள மனுஷன் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது, வாதம், பித்தம், கபம். இது 3 ஈக்குவல் ரேஷியோல இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த உடலுக்கு பிணி வராது, அது நோய் வராது. சோ அதே மாதிரி இந்த மானிட உடம்புக்குள்ளேயும் நம்ம இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் ஆனா அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்குது. போன முறை நம்ம சொன்னோம், அந்த அண்டத்தில் என்ன இருக்குது, அதே பிரபஞ்சத்தில இருக்கிற இந்த பஞ்சபூதங்கள் தான். இந்த பிண்டத்தில் இருப்பதும் அந்த பஞ்சபூதங்கள் தான். அப்ப இந்த பஞ்சபூதங்களோட கலவை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல 72% நீர் இருக்குது, 12% நிலம். நிலம் என்பது இந்த உடல் இருக்கிற, நம்ம ஏற்கனவே சொன்னோமா, அந்த உடல், எலும்பு, நரம்பு, தோல் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த நிலம். இதெல்லாம் அந்த திடமா இருக்கிற பொருட்கள். இந்த உருவமா நம்ம பாக்குறோம், உருவம் சொல்றோம், இந்த உருவமா பாக்குற அத்தனையுமே அது நிலம். காற்று, உள்ள இருக்கிற அந்த பிராணா, அந்த பிராணா கிட்டத்தட்ட 6% நம்ம பிராணா இந்த உடம்புக்குள்ள இருக்குது. இந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெருப்பு, உடம்பு கதகதப்பா இருக்கணும், மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. நெருப்பு ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். நெருப்பு, அதுக்கப்புறம் ஆகாயம் என்பது சிரசு நம்ம சொல்றோம். இந்த சிரசு, அந்த ஆகாயத்துல ஈக்குவலா இருக்கிறது தான் அந்த சிரசு. இந்த சிரசும் 6% இருக்கு. இப்படி இந்த காம்பினேஷன்ல இந்த 72, 12, 6, 4, 6 அப்படிங்கிற இந்த காம்பினேஷன்ல உள்ளதான் ஒரு மனிதம், இந்த மனித உருவம். இந்த மனிதன் இதே மாதிரி இதே உருவம் தான் இருக்கும். ஆனா நானும் இப்ப என்னுடைய சகோதரன் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், 2 பேருமே மனிதர்கள் தான். ஆனா எனக்கும் ஒரே கருவுல இருந்தா நம்ம பிறந்தோம். ஆனால் 2 பேருக்கும் உருவ ஒற்றுமை எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் அதுல ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஏன்னா அதுல கொஞ்சம் நிச்சயம் அந்த 72% ஏதாவது ஒண்ணு மாற்றம் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய நீங்க அறிவாளிகள் அப்படின்னு சொல்லும் போது சயின்டிஸ்ட் இப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சித்தர்கள் எல்லாம் சித்தம், அவங்க எல்லாம் உண்மையான சயின்டிஸ்டே அவங்கதான். சித்தர்கள், சித்தத்தை தெளிந்தவர்கள், சித்தம் தெளிந்தவர்கள், எல்லாம் பேரறிவை கலந்தவர்கள், அவங்கதான் சித்தர்கள். அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன்ல இருக்கும், ஒரு ஈக்குவல் ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ ஏற்ற
இறக்கத்துல இருக்கும்போது ஒரு சிலர் வந்து எதுவும் ஈஸியா புரிந்து கொள்ளும் அந்த பக்குவம் அவங்களுக்கு இருக்கும். அதுதான் அறிவாளிகள் நம்ம சொல்றோம். என்னதான் நம்ம வந்து எவ்வளவுதான் சொன்னாலும் அது மண்டையில ஏறாது. அதுவும் ஒரு கேட்டகரி இருக்கு. இப்படி எல்லாமே இந்த காம்பினேஷன் தான். இப்ப 72ல 71 இருக்கும், 12ல 10 இருக்கும், 6ல காட்டுல 6 அப்படின்னா அது 5 இருக்கலாம். இப்படி எங்கேயோ காம்பினேஷன்ஸ்ல தான் விலங்குகளாகவும் பூச்சிகளாகவும் மரங்களாகவும் இப்படி பல பல உயிரினங்களாகவும் நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம வந்து கட்டமைக்கப்பட்டு இந்த பஞ்சபூதங்கள் நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. பொதுவா அறிவியல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, எதை ஒன்றை நாம் அடைய முடியாம தெரியாம கண்ணுக்கு புலப்படாத இந்த அறிவுக்கு சித்தத்துக்கு புலப்படாத ஒன்றை நேரடியாவே அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது 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 போய் அது இலூஷன், அதை அப்படிலாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அந்த பிரபஞ்சத்தை நம்ம வந்து இன்னும் நிலவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வெளியில வந்து மற்ற கிரகங்களை பார்த்துட்டு இருக்கோம். செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம அமைச்சிருக்கோம். இவ்வளவுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் நம்ம இந்த பிரபஞ்சத்தை நாம் இன்னும் தொட்டு கூட பார்க்கல. அவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்துல இங்கேருந்து சொல்றோம். நம்ம வந்து கிரகங்கள் 7 பிளஸ் வந்து அதை சுத்தி கோடிக்கணக்கான விண்மீன்கள், அதை சேர்ந்ததுதான் சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பம் போல பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு பால்வெளி. இந்த பால்வெளிகள் எல்லாம் சேர்ந்தது வந்து ஒரு கரும் துளை, அதாவது பிளாக் ஹோல்ஸ். இந்த பிளாக் ஹோல்ஸ் மாதிரி லட்சக்கணக்கான பிளாக் ஹோல்ஸ் சேர்ந்ததுதான் ஒரு பிரபஞ்சம். அப்போ எவ்வளவு அடுக்கு இருக்குது பாருங்க. இவ்வளவு தாண்டிதான் நாம வந்து இந்த பிரபஞ்சம் உருவாயிருக்குது. இது எல்லாமே வந்து பஞ்சபூத தத்துவங்கள் தான். சரி, இப்ப நாம வந்து அந்த அறிவியல் அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயங்கள் இன்னும் அவங்க இன்னும் போய் சேரல, அவங்க போய் சேரல. அதனால அவங்க போய் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, இது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, அந்த அந்த இயற்கை தான் நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். நம்ம இன்னும் அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம வந்து நிறைய பார்க்க போறோம். ஸோ நம்ம மாயை அப்படிங்கிறது இப்போ வந்து இன்னைக்கு நம்ம ஆகாயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பஞ்சபூத தத்துவங்கள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்துல இன்னைக்கு நம்ம ஆகாயம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஆகாயம் என்பது வந்து ஒரு குறியீடா வந்து சிரசு அப்படின்னு சொல்றோம். சிரசு ஏன் நம்ம சொல்றோம்னா, ஆகாயத்துல சப்தங்கள் தான் நம்ம வந்து ஒரு குறியீடா நம்ம எடுக்கிறோம். காது இருக்கு இல்லைங்களா, அந்த ஆகாயம் என்ற சிரசு, அந்த காதின் மூலமாக தான் அந்த சப்தத்தை நாம் உணர்கிறோம். அது மாதிரி தான் இப்போ காற்று அப்படின்னா என்ன, ஸ்பரிசம் நம்ம பார்த்தோம். அதோட குறியீடு எதுனா தோல். அக்னி, நெருப்புக்கு வந்து என்ன ரூபம், சுரூபம். இந்த சுரூபம் வந்து நம்ம கண்ணால பாக்குறோம். அதாவது நீர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து சுவை மிகுந்தது, அது நாக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் வந்து நிலத்துக்கு வந்து மூக்கு, சுவாசம், நுகர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆகாயம் என்பது வந்து மிகப்பெரிய தத்துவம். அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து மிகப்பெரிய நம்ம சொல்லுவோம். அந்த ஆன்மாக்கள் எல்லாம் எங்கே செல்கிறது அப்படின்னா அந்த சுத்தவெளி, வெட்டவெளி அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இருப்பதாக நாம் இன்று சித்தர்கள் மூலமாக அறிகிறோம். நம்ம சித்தர்கள் என்ன அவ்வளவு விஞ்ஞானியா அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சொல்ற நவகிரகங்களை போய் சுத்திட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு 1500-2000 வருடங்களுக்காக நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட நவகிரகங்கள், சூரியன், அந்த கோள்கள் எல்லாம் இப்படி இருக்குது, 9 கோள்கள் சொல்றோம். அதுக்கு முன்னாடியே சித்தர்கள் 2000, 3000, 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் எழுதி வச்சுட்டாங்க நவகிரகம். அவங்க எல்லாம் எப்படி போனாங்க, எப்படி டிராவல் பண்ணி? இன்னைக்கு ராக்கெட் இருக்குது, நிறைய சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அன்னைக்கு அப்படி இல்லை. ஆனால் அவர்களுடைய சித்தர்களுடைய அந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேரறிவு, அந்த பேரறிவின் மூலமாக அவங்க டிராவல் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம வரவன் பதிவுகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். சித்தர்கள் எப்படி எல்லாம் வந்து அவங்களுடைய அந்த அட்டமா சித்துக்களை எப்படி அவங்க கைவர பெற்றாங்க, அதன் மூலமாக என்னென்னலாம் அவங்க பண்ணினாங்க, அதெல்லாம் வரும் பதிவுகள்ல நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகாயத்தை பத்தி நம்ம பார்க்கணும்னா அதுக்கு ஒரு வடிவம் கிடையாது. அது ஒரு இயற்கையின் பேரண்டம். அவ்வளவுதான். இப்ப நம்ம நீர் சொல்றோம், நீரை எடுத்து பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம். நிலம் பார்க்கிறோம், காற்றை வந்து நம்ம வந்து பார்க்க முடியல. ஆனால் அதை அடைத்து வைத்து அதை நைட்ரஜனா கொண்டு வந்து கூட நம்ம பார்க்கிறோம். ஆனால் காற்றை நம்ம கண்ணால எப்படி பார்க்க முடியாதோ, இப்ப காற்றுக்கு வந்து ஒரு எல்லை இருக்குது, அது வளிமண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வளிமண்டலத்தை தாண்டி காற்று இல்லை, வேற எங்குமே இல்லை. பூமியில மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் இருக்கிறதா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது தாண்டி எந்த கிரகத்திலும் காற்று இருப்பதாக நாம் அறியப்படவில்லை. இந்த விஞ்ஞானிகள் என்று சொல்லப்படுகிற, அறிவாளிகள் என்று சொல்லப்படுவர்கள் யாரும் இதுவரை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. சித்தர்கள் எல்லாம் வந்து அதை தாண்டி எல்லாம் பறந்து இருக்கிறாங்க. இப்ப சொன்ன இந்த வெட்டவெளி, சுத்தவெளி இதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து பேரண்ட பிரபஞ்சத்துல அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் நம்ம அந்த ஆகாயத்துல இருக்கிற அந்த இடி மின்னல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆகாயம் அப்படின்னாலே உங்களுக்கு நம்ம சொன்னோம் சப்தம். அதை சப்தத்தை உணர்வது வந்து காது. இந்த காது மூலமாக சிரசு, இதுதான் ஆகாயம் என்பது. நம்ம வந்து இந்த சிரசு தான் நம்ம வந்து சொல்றோம். இந்த சிரசின் மூலமாக இருக்கிற காதின் மூலமாக அந்த சப்தம் உள்வாங்கி நமக்கு வந்து ஆகாயத்தை நம்ம வந்து ஒரு குறியீடா நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இந்த சப்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆகாயத்துல மிகுந்த பேரண்டம் நம்ம சொல்லிட்டோம். அது பல அடுக்கு கோள்கள் கொண்டது.
அதுல வந்து மின்சாரம் தான் இப்ப நாம கண்டுபிடிச்சு மனிதர்களால் கண்டுபிடிக்கிற அந்த மின்சாரம் இயற்கையிலேயே அங்க வந்து உருவாகுது. அந்த மின்சாரம் நேர் மின்சாரம், இங்க பிளஸ் மைனஸ் சொல்றோம், நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி அங்கேயும் அந்த மேகங்கள் ஊடாவே வந்து அந்த அந்த நேர் மின் எதிர் மின்சாரம் இந்த ரெண்டுமே வந்து ஒன்றை ஒன்று ஈர்க்கும் போது ஏற்படும் அந்த ஒரு பிரபஞ்ச பேரொளி தான் வந்து நம்ம மின்னல் அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து நம்ம வந்து இன்னும் சொல்ல போனா நாங்க வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு மின் கடத்தி இல்ல, ஒரு மேக கூட்டங்கள் இருக்கும். இந்த மேக கூட்டங்கள்ல வந்து நேர் மின் கடத்தி எதிர்மின் கடத்தி என்று மோதும் போது ஏற்படும் அந்த இது. அதே மாதிரி சில மேக கூட்டங்கள் இருக்கும். இது மாதிரி ரெண்டு மேக கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஏற்படும் அந்த பேரொளி தான் வந்து நமக்கு இடின்னு சொல்றோம். இந்த இடியும் மின்னலும் ஒரே சமயத்துல தான் வந்து நமக்கு நிகழ்வுகள் நடக்குது. இடியும் மின்னலும் ஒரே நிகழ்வுகள் தான். ஆனா வந்து என்னன்னா ஒளியோட வேகம் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப வேகம் அதிகம். ஆனால் இந்த நம்ம கேட்கும் சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தத்தோட ஒளின்னு சொல்றோம், அது வந்து அந்த 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 ஒளியை விட இந்த ஒளி வந்து ரொம்ப நேரம் கம்மி. அது டிரான்ஸ்பர் ஆகுது தூரம், அந்த கடந்து செல்லும் தூரம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால அது வந்து நம்ம முதல்ல மின்னல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருது. சப்தம் வந்து இந்த ஒளி வந்து நமக்கு வந்து இடி அது வந்து நம்ம லேட்டா வருது. ஆனா ரெண்டும் ஒரே சமயத்தில் நிகழ்வு தான் இந்த ரெண்டுமே. சில நேரங்கள்ல இந்த இடி மின்னல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பூமியை நோக்கி வரும். அப்படின்னா அதோட நேர்மின் கடத்தி எதிர்மின் கடத்தி நம்ம ஒரு சிலத்துல நம்ம வந்து நமக்கு இந்த பூமியில கிடைக்கிறதுனால அதோட ஈர்ப்பு வந்து தரைக்கு வருது. தரைக்கு வரும்போதுதான் நாம வந்து பாக்குறோம் ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து இந்த இடி மின்னல் எல்லாம் பார்க்கிறோம். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம வந்து பிரபஞ்சத்துல இருக்கோம். இருந்தாலும் இதுவும் நான் சொல்ல வேண்டியது இது மாதிரி சப்தங்கள் எல்லாம் வந்து இதை நம்ம கேட்கும் அந்த திறனை கொண்டு வருவது இந்த சிரசு. இந்த ஆகாயம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு பேஸ். இந்த ஆகாயத்தை வைத்துதான் வந்து நமக்கு வந்து முதல்ல சொல்லுவோம். அப்புறம் வந்து காற்று, அந்த காற்றின் மூலமாக இருப்பது நெருப்பு, இந்த நெருப்பின் மூலமாக உருவாகுது நீர், நீரின் மூலமாக உருவாகுது நிலம் என்று நம்ம வரிசைப்படுத்தி இருக்கிறோம். அடுத்த பதிவுல நம்ம வந்து இந்த பிரபஞ்ச சக்தியில வந்து பஞ்சபூதங்களாக இருக்கிற காற்று எப்படி நம்மளை ஆட்கொண்டிருக்கிறது, அதோட இதன் மூலமா நம்ம வந்து எப்படி இறைவனை அடைவது, இறைவனை உணர்வது என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். நீங்கள் சித்தர்கள் திருவடி ஆன்மீக வலைக்காட்சிக்கு புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் சிம்பலையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கிற புதிய புதிய காணொலிகள் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குரு. வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்களின் பங்களிப்பிற்காக கரம் நீட்டுகிறது. உங்களின் இந்த சிறு உதவி ஏழை மற்றும் முதியோருக்கு உணவாகவும், திருக்கோவில்களுக்கு தீபமாகவும், ஆன்மீக அனுபவ காணொலியாக்கத்திற்கும் பயனுள்ளதாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் மேலான உதவிகளை 9444931898 என்ற ஜிபே எண்ணிற்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வையுங்கள். நன்றியுடன் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.